உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் மகன், தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மரணத்தை குறித்து என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் ஏற்கனவே பல தீர்க்கதரிசனம் கூறியிருக்கிறார். இவைகளையெல்லாம் உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாமனிதர் இம்மாற்றோர் உள்ள யூடியூப் சேனலில் பல எபிசோடு போட்டிருக்கிறேன். அவைகளை இப்போது கூறுகிறேன், கேளுங்கள். எபிசோடு 54 24/8/2023, எபிசோடு 62 23/3/2024, 27/3/2024, 2/4/2024, எபிசோடு 71 2/5/24, எபிசோடு 83 21/6/2024, 22/6/2024, எபிசோடு 84 பார்ட் 1. இப்போது எபிசோடு 84 பார்ட் 2 ஒளிபரப்பிருக்கிறேன். எதற்காக ஒளிபரப்புகிறேன்? உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை குறித்து உலக ஜனங்கள் தெரிந்து கொள்வதற்காக ஒளிபரப்பினாக இருந்தாலும், இதை பார்க்கிற யாராவது போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தாரிடம், மு.க.ஸ்டாலின் அவர்களிடமோ துர்காசனமோ இல்லை அவர்கள் குடும்பத்தை யாராவது சொல்லி அவர் மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். அதற்காகத்தான் ஒளிபரப்புகிறேன். நான் வந்து என்னுடைய இதுக்காக சொல்ல, கடவுள் இனத்துக்கு கூறியிருக்காங்க, நிறைய நிறைவேறிக்கிறது. முன்னாடி போட்டு பாருங்க, நீங்க இது மரணம் கொடுத்து விடுவார், கடவுள் கொடுத்து விடுவார். முன்பாக ஒரு நல்ல சோசியலை பார்த்து பரிகாரம் செய்ய பரிகாரம் செய்து கடவுளிடம் வேண்டி மன்றாடி கெஞ்சினா மரணத்தில் இருந்து அவரை விடுவிப்பார். அதற்காகத்தான் போடுகிறேன். தயவுசெய்து இதை பார்க்கிற யாராக இருந்தாலும் பரவாயில்ல, மு.க.ஸ்டாலின் அவர்களிடமோ இருந்து துர்காசனோட பார்த்து அப்படின்னு சொல்லுங்கள். ஏற்கனவே 10/6/2024 சிறையில் போயிருந்தேன். அன்பில் மகேஷ் அமைச்சர்களை பார்க்க முயற்சி செய்த முடியவில்லை. வீட்டுக்கு சென்றேன், பார்க்க முயற்சி செய்த முடியவில்லை. இப்போ தங்கந்தரசு அவர்களை அதே நாளில் சிறையில் பார்த்தேன். அவர் ஊரில் இருக்க சொல்லிட்டாங்க, என்ன பார்க்க முடியலை. பார்க்கிற யாராவது துர்காசனம் சொல்லி உதயநிதி அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்றுங்கள். தொடர்ந்து என் தேவநாயக கர்த்தர் கடவுள் உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் கொடுப்பது குறித்து என்னிடம் கூறிய தீர்க்கதரிசனங்களை இப்போது கூறுகிறேன், கேளுங்கள். 15/5/2024 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாழ்நாள் அவனுக்கு முடிவட்டது. மரணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் ஆயுள் முடிவு பெற்றது. காரணம் பரிதானம், பரிதானம், பரிதானம். அதிகார துஷ்பிரயோகம், அதிகார துஷ்பிரயோகம், அதிகார துஷ்பிரயோகம். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். 16/5/2024 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். தேசத்தின் அதிபதியானவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட குமாரனின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. தேச வாழ்வு அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. மரணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் அறியான், அவன் அறியான், அவன் அறியான். உத்தரவிட்டவன் நான் அல்லவா? நானே நிறைவேற்றுகிறேன், நானே நிறைவேற்றுகிறேன், நானே நிறைவேற்றுகிறேன். 17/5/2024 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். தேசத்தின் அதிபதியானவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனிக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் ஆயுள் முடிவு பெற்று விட்டது. அவன் வாழ்நாள் முடிவு பெற்று விட்டது. உலக வாழ்வு அவனுக்கு முடிவு பெற்று விட்டது. இது என் உத்தரவு, என் கட்டளை நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது. என் வார்த்தைகள் ஒரு காலம் பொய்த்ததில்லை, என் வார்த்தைகள் ஒரு காலம் பொய்த்ததில்லை, என் வார்த்தைகள் ஒரு காலம் பொய்த்ததில்லை.
19/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்திருக்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். கரம் தொட்டும் தனி போத மாட்டாரா. ஏ தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். மரணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் ஆயுள் அவனுக்கு முடிவு பெற்றது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாழ்நாள் முடிவுக்கப்பட்டது. ஏ உலக வாழ்வு அவனுக்கு முடிவு பெற்றது. உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. நிறைவேற்றுகிறேன், நிறைவேற்றுகிறேன், நிறைவேற்றுகிறேன். நானே நிறைவேற்றுகிறேன். 20/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்திருக்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உயிரி பரோமே ஏ தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனுக்கு மரணம் பரமண்டலத்திலே கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் வாழ்நாள் இப்பூமியிலே முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட ஆயுள் முடிவு பெற்றது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்னால் கொடுக்கப்பட்டு விட்டது. உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய மேற்கண்ட 5 தீர்க்கதரிசனங்களின் அர்த்தம் என்னவென்றால், சுருக்கம் என்னவென்றால், உதயநிதி ஸ்டாலின் ஆயுள் முடிவு பெற்றது. உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. உதயநிதி ஸ்டாலின் வாழ்வு முடிவு பெற்று விட்டது. உதயநிதி ஸ்டாலினுக்கு இவ்வுலக வாழ்வு முடிவெட்டு விட்டது. அதாவது பரமண்டலத்திலிருந்து அவருக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. பூமியிலே எப்போது நிறைவேற்ற போகிறார்கள், தூதரும் சிறைப்போது நிறைவேற்ற போகிறார்கள் என்பது என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுக்கு தான் தெரியும். இந்த மரணத்துக்கு காரணம் என்னவென்றால் லஞ்சம் வாங்குவதுதான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரிதானம் லஞ்சம் வாங்குவதாக என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறியிருக்கிறார். இது உண்மையா பொய்யானது எனக்கு தெரியாது. என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் சொன்ன வார்த்தை, இதை நான் பொறுப்பல்ல. அதிகார துஷ்பிரயோகம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் தவறாக பயன்படுத்துகிறார். முதலமைச்சர் மகன் என்கிற அதிகாரத்தையும், விளையாட்டுத்துறை அமைச்சர் என்கிற அதிகாரத்தையும், கட்சியில் ஒரு பொறுப்பு அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்துகிறார். அவ்வளவு தமிழக ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதைத்தான் கடவுள் சொல்ற, நான் சொல்றது கடவுள் சொல்ற வார்த்தை. இதற்காகத்தான் நான் மரணம் கொடுக்குறேன். லஞ்சம் வாங்கினா நம்ம அதிகாரத்தை துஷ்டம் பண்றான், மரணம் கொடுக்குறேன் கடவுள் சொல்றாரு. இதெல்லாம் செய்யாம இருந்தா மரணத்திலிருந்து அவர் காப்பாற்றலாம். உத்தரவிட்டது, இந்த மரணத்தை உத்தரவிட்டது கடவுள். அவர் காப்பாற்ற கடவுள் தான் முடியும். மனிதர்கள் யாராலும் முடியாது. எந்த சோசியாலும் முடியாது, எந்த சாமியாரும் எந்த பூசாலும் முடியாது. கடவுளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். உதயநிதி ஸ்டாலின் விரோதமாகவே கடவுள் தன் கரத்தை நீட்டி இருக்கிறார். ஒருவருக்கு விரோதமாக கடவுள் கரத்தை நீட்டி விட்டார் என்றால் அவரை கெட்ட காலம் என்று அர்த்தம். மரணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு பர்மனெண்டாக கொடுக்கப்பட்டு விட்டது. அங்கே கையெழுத்தாயிடுச்சு. பூமியிலே நிறைவேறணும், எப்போதுன்னு தெரியாது. அதுக்கு முன்பாக கடவுளுடன் வேண்டினால் அவர் இறக்கம் கொண்டு மரணத்தை நிப்பாட்டலாம். அதற்காக தான் மன்றாடுகிறேன். தயவுசெய்து இதை பார்க்குற யாராவது துர்கா ஸ்டாலினமோ முக ஸ்டாலினோ சொல்லுங்க. முக ஸ்டாலின் நம்ப மாட்டார். அவர் சாமியிலன்னு சொல்கிறவர், கடவுள்னு சொல்கிறவர். துர்கா ஸ்டாலினோடைய சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன். இதெல்லாம் சொல்லி அப்போ உதயநிதி ஸ்டாலின் மறந்து காப்பாற்றுங்க, ஒரே பிள்ளை வச்சிருக்கீங்க, காப்பாற்றுன்னு சொல்ல நான் முயற்சி பண்ணுறேன். முடியலை. மேற்கொண்டு வேண்டுகிறேன், மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். யாராவது அவர் காப்பாற்ற துர்கா ஸ்டாலின் பார்க்க எனக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சந்தித்து இப்படிலாம் கூட ஆசைப்படுகிறேன். நான் சந்திக்க முடியாது. ஏற்பாடு செய்தால் நலமாக இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. கடவுளால் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. உதயநிதி ஸ்டாலின் என்ன பாவம் செய்தார் என்பது எனக்கு தெரியாது. அவர் நெருக்கமாக அரசியல்வாதிகளை தெரிஞ்சிருக்காங்க, எனக்கு தெரியாது. நான் உண்மையில் தெரியாது. நான் வீட்டில் இருக்கிறவன். நான் கடவுள் சொன்ன வார்த்தை நான் வாயிலிருந்து பேசல. கடவுள் சொன்ன வார்த்தை அவர் சொல்லுகிறேன். நடந்திருக்கிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்தை குறித்து என் தேவனாகிய கர்த்தர் 10 மாதங்களுக்கு முன்பாக கூறினார். 2016 மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. என் மனைவியின் மரணத்தை குறித்து 10 மாதங்களுக்கு முன்பாக என்னிடம் கூறினார். என் மனைவிக்கு மரணம் கொடுத்தார் கடவுள். என்னுடைய மனைவி என்பது கடவுள் இறக்கமா இருக்கார், என்னோட கூட இருக்கிறார். என் மனைவி மரணத்தை குறித்து என்னிடம் பேசினார், மரணத்தை கொடுத்தார். அதே போன்றுதான் உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக உலகத்தில் 3 பேரை பற்றி சொல்லியிருக்கார். ஜெயலலிதா மரணம், என் மனைவியின் மரணம், உதயநிதி ஸ்டாலின் மரணம் நிச்சயமா கொடுப்பார். எனவே தயவு செய்து உதயநிதி ஸ்டாலினை மரணத்திலிருந்து காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள்.
நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.